வைசாக மாத மாஹாத்மியம் 24ஆம் அத்தியாயம். ஒரு பெண்மணியின் ரட்சிப்பு. துவாதசி திதியின் முக்கியத்துவம். ஸ்ருததேவர் கூறினார், இந்த புண்ணிய திதிகளில் வைசாக மாதத்தின் பிரகாசமான பாதியில் 12வது நாள் அரசரே அது அனைத்து பாவங்களையும் அளிக்கும். துவாதசி மக்கள் அதாவது அதை மத ரீதியாக கடைபிடிக்கவில்லை, நாடவில்லை. ஏனென்றால் தானங்கள், தவங்கள், விரதங்கள், புனித சடங்குகள், தியாகங்கள் மற்றும் கிணறு தோண்டுதல் போன்ற பொது பயன்பாட்டு சடங்குகள் என்ன பயன்? ஹரி நாளில் காலையில் புனித நீராடி கங்கை கரையில் 1000 பசுக்களை தானம் செய்பவருக்கு பொதுவாக கிடைக்கும் பலனை பெறுகிறார். வைசாக மாதத்தின் புனிதமான பிரகாசமான பாதியில் 12ஆம் நாளில் சமைத்த அரிசியை வழங்கினால் வழங்கப்படும் ஒவ்வொரு அரிசி கட்டியும் 1 கோடி பிராமணர்களுக்கு உணவளிப்பதற்கு சமம். 12ஆம் நாளில் 1 பானை எள் விதைகளை தேனுடன் கொடுப்பவர் அனைத்து அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுபட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் மதிக்கப்படுகிறார். பிரகாசமான பாதியில் 11வது நாளில் பகவான் ஸ்ரீஹரியின் ஜாகரணத்தை விழித்திருக்கும் விழிப்பு நிலையை செய்ய வேண்டும். அப்போது ஒருவர் உயிருள்ள முக்தி பெற்ற ஆன்மாவாக இருப்பார். அனைத்து தெய்வங்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். பகவான் ஸ்ரீஹரியின் நாளில் அதிகாலையில் புனித நீராடி கோடிக்கணக்கான சந்திர மற்றும் சூரிய கிரகணங்களின் போது தீர்த்தங்களில் மூழ்குவதன் மூலம் கிடைக்கும் பலனை பெறுவார். துவாதசி நாளில் துளசியின் மென்மையான இலைகளால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். பின்னர் ஒருவர் முழு குடும்பத்தையும் மீட்டு விஷ்ணு உலகத்திற்கு அதிபதியாக மாறுவார். இடைச்செறிவு. துளசியின் மலர்கள் மற்றும் இலைகளால் அஸ்வத்த மரத்தை அதாவது அரச மரத்தை வணங்குதல் செய்யப்பட வேண்டும். மலர்கள் போன்றவை கிடைக்கவில்லை என்றால் தானியங்கள் மூலம் பகவான் மதுசூதனனை வணங்க வேண்டும். வைசாக மாதத்தின் பிரகாசமான பாதியில் 12ஆம் நாளில் தயிர் கலந்த அரிசி, 1 பானை தண்ணீர் மற்றும் பொருத்தமான பணப்பரிசுகளை வழங்குபவரின் புண்ணியத்தை கேளுங்கள். மதுவின் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உத்தரவின் பெயரில் 6 சுவைகளையும் கொண்ட சுவையான உணவுகளால் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி பேருக்கு உணவளிப்பவர் பெரும் புண்ணியத்தை பெறுகிறார். வைசாகத்தின் பிரகாசமான பாதியில் 12ஆம் நாளில் சாலக்கிராம கல்லை தானம் செய்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். பக்தன் 12ஆம் நாளில் பகவான் மதுசூதனனை பாலால் நீராட்டினால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் ராஜசூயம் மற்றும் குதிரை யாகம் செய்வதன் மூலம் கிடைக்கும் பலனிற்கு சமமானதாகும். பகவான் மதுசூதனனை பிராயச்சித்தம் செய்ய 13ஆம் நாளில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பால் மற்றும் தயிர் கலந்த சர்க்கரை, தேன் போன்ற பல்வேறு பொருட்களால் வழிபட வேண்டும். அதன் மூலம் கங்கை நதிக்கரையில் அந்த பலனை அவர் அடைகிறார். அதில் எந்த ஐயமும் இல்லை. பஞ்சாமிர்தத்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பக்தியுடன் நீராட்டுபவன் முழு குடும்பத்தையும் மீட்டுக் கொள்வான். அவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் மதிக்கப்படுகிறான். பகவான் ஸ்ரீஹரியின் மகிழ்ச்சிக்காக இந்த நாளில் மாலையில் இனிப்பு பானங்களை வழங்குபவர் பழைய சேற்றை எரியும் பாம்பை போல உடனடியாக பழைய பாவங்களை விட்டு விடுகிறார். மாலையில் வெள்ளரிக்காய் இனிப்பு கஷாயம் கொடுப்பவர் அதன் மூலம் கர்மங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவார். பக்தர் கரும்பு, மாம்பழம் மற்றும் திராட்சை ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். அவரது வரிசையில் 100 தலைமுறைகள் வரை எந்த இடைவெளி இருக்காது. 12ஆம் நாள் மாலையில் இனிமையான வாசனை திரவியங்களையும் நறுமணங்களையும் கொடுப்பவர் அனைத்து வெளிப்புற தாக்குதல்களிலிருந்தும் விடுபடுவார். இதில் எந்த ஐயமும் இல்லை. வைசாக மாதத்தின் பிரகாசமான பாதியில் 12ஆம் நாளில் ஒருவர் செய்யும் எந்த புண்ணியமும் தீராத புண்ணியத்தை தரும். ஒரு சிறந்த அரசரே, இது எவ்வாறு பிரபலமாகிவிட்டது? அது எவ்வாறு அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது? மேலும் இது எவ்வாறு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிக்கிறது என்பதை நான் கூறுவேன். முன்பு காஷ்மீர தேசத்தில் தேவவிரதன் என்ற ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு மாலினி என்ற மிக அழகான மகள் இருந்தாள். அவர் அவளை சத்தியசீலா, ஒரு புத்திசாலி சிறந்த பிராமணருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். புத்திசாலியானவன் அவளை
திருமணம் செய்து கொண்டு யவனா என்ற தனது சொந்த நாட்டிற்கு சென்றான். அவள் அழகும் இளமையும் நிறைந்தவளாக இருந்த போதிலும் அவன் அவளை அதிகம் நேசிக்கவில்லை. அவன் எப்போதும் அவள் மீது கொடூரமாக நடந்து கொண்டான். அவளை வெறுத்தான். அரசரே, கணவன் அவளை தவிர வேறு யாரையும் வெறுக்கவில்லை. அவள் அவன் மீது கோபமடைந்து அரசரே அவனை வெல்ல ஆர்வமாக இருந்தாள். முன்பு கணவர்களால் கைவிடப்பட்ட அந்த பெண்களிடம் அந்த இளம் பெண் கேட்டாள். அவர்கள் அவளிடம், அரசர், உன் கணவர் நிச்சயமாக உன் கட்டுப்பாட்டில் வருவார். நாங்கள் எங்கள் கணவர்களால் கைவிடப்பட்டதால் அவமானப்படுத்தப்பட்டோம். பல கணவர்கள் முன்பு மருந்து மாத்திரைகள் போன்றவற்றை பயன்படுத்தி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டனர் என்பது எங்கள் உறுதியான நம்பிக்கை. இன்று நீங்கள் ஒரு யோகினியிடம் செல்லுங்கள். அவள் உங்களுக்கு அற்புதமான மருந்து அல்லது மாத்திரையை கொடுப்பார். மாறாக நீங்கள் சந்தேகிக்க வேண்டியதில்லை. உங்கள் கணவர் ஒரு அடிமையை போல நடந்து கொள்ள தொடங்குவார். அவர்கள் கூறியபடி தீய செயல்களை செய்த அந்த பெண், அரசரே, யோகினியின் இல்லத்திற்கு சென்று அவளிடமிருந்து மிகுந்த தயவை பெற்றாள். அவள் அவசரமாக 100 தூண்களை கொண்ட தனது குடிசைக்கு சென்றாள். அது விசாலமாகவும் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தது. அது போதுமான அளவு பெரியதாக இருந்தது. யோகினி ஒரு நீண்ட துணியால் தன்னை மூடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய பின்னப்பட்ட முடிகள் மிக நீளமாக இருந்தன. அவள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தாள். அவளை பராமரிக்க பலர் இருந்தனர். அவள் மெதுவாக அவளை பார்த்தாள். கையில் ஒரு ஜபமாலையுடன் அவள் ஜபத்தில் ஈடுபட்டாள். பிராமண பெண்மணி கேட்டுக்கொண்டதன் பேரில் யோகினி அவளுக்கு ஒரு மந்திர நிறைந்த மாத்திரையை கொடுத்தார். அது கிளர்ச்சியூட்டும், நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய மற்றும் யாரையும் வெல்லக்கூடியது. பின்னர் அவள் யோகினியை வணங்கி வைரங்கள் மற்றும் மாணிக்கங்களால் பதிக்கப்பட்ட மிகவும் பிரகாசமான சிவப்பு பளபளப்பை கொண்ட, தொடுவதற்கு மென்மையான, தங்கத்தால் ஆனது மற்றும் சமமான பிரதிபலிப்பை கொண்ட ஒரு மதிப்புமிக்க மோதிரத்தை கொடுத்தாள். சூரியனின் கதிர்களுடன் தனது காலடியில் வைக்கப்பட்ட மோதிரத்தை கண்ட யோகினி மகிழ்ச்சி அடைந்தாள். தனது கணவனின் அலட்சியத்தால் அவள் இதயத்தில் ஏற்பட்ட எதிர்வினையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அரசரே, அவள் நலனில் ஈடுபட்ட துறவி பெண்மணி, பிராமண பெண்மணி யோகினியிடம் இந்த பொடியையும் இந்த தாயத்தும் அனைத்து உயிரினங்களையும் வசீகரிக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது. அந்த பொடியை உங்கள் கணவருக்கு கொடுத்து தாயத்தை உங்கள் கழுத்தில் அணியுங்கள். உங்கள் கணவரை வெல்ல முடியும். அவர் வேறு எந்த அழகான பெண்ணையும் அணுக மாட்டார். தாங்கள் தவறாக நடந்து கொண்டாலும் அவர் உங்களுக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டார், கூறவும் மாட்டார். பொடி மற்றும் தாயத்துடன் அவள் தன் கணவரின் இல்லத்திற்கு திரும்பி வந்தாள். அந்தி வேளையில் அந்த பொடியை அவள் அவளது கணவருக்கு பாலில் செலுத்தி கொடுத்தாள். தாயத்து அவள் கழுத்தில் கட்டப்பட்டது. அதன் பின்னர் அவள் கவலை கொள்ளவில்லை. மிகச்சிறந்த அரசரே, அந்த பொடியுடன் பாலையும் குடித்த பெண்ணின் கணவர் அந்த பொடியால் நுகர்விற்கு ஆளானார். அவர் நாளுக்கு நாள் சோர்வடைந்தார். மிகவும் அழுகிய காயங்களில் புழுக்களும் கிருமிகளும் ஏராளமாக வளர்ந்தன. சில நாட்களுக்குள் கணவரின் நிலை மிகவும் மோசமாகியது. ஆனால் அவள் தனது தீய செயல்களிலும் வெவ்வேறு ஆண்களுடன் இணைவதிலும் மகிழ்ச்சி அடைந்து வந்தாள். இயற்கையான பளபளப்பும் புத்திசாலித்தனமும் அழிந்து புலன் உறுப்புகள் சீர்குலைந்த கணவன் இரவும் பகலும் புலம்பிக் கொண்டே இருந்தான். அவன் அவளிடம் கூறினான், அற்புதமான பெண்ணே, நான் உன் அடிமை. நான் உன்னிடம் அடைக்கலம் தேடுகிறேன். என்னை காப்பாற்று. எனக்கு வேறு எந்த பெண்ணும் வேண்டும் என்ற ஆசை இல்லை. அரசரே, அவனுடைய நிலையை உணர்ந்ததும் அவள் பயந்தாள். தன் கணவர் தன் நலனை விரும்புவதால் அல்ல, மாறாக அவனை ஆபரணமாக விரும்புவதால் அவள் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அவள் உடனடியாக யோகினியிடம் சென்று அவளிடம் அனைத்தையும் கூறினாள். எரியும் உணர்வை தணிப்பதற்காக 2வது மருந்து அவளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மருந்து கொடுக்கப்பட்ட போது கணவருக்கு உடனடியாக நிவாரணம் கிடைத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவளுடைய மையல் நாயகன் வீட்டு வேலைகளை செய்வதாக கூறி வீட்டிலேயே தங்கினான். அவளுக்கு எல்லா சாதிகள் மற்றும் மதங்களை சேர்ந்த மையல் நாயகர்கள் இருந்தனர். அனைவரும் இல்லத்திலேயே தங்கியிருந்தனர்.
கணவர் அவளை எதிர்த்து எதுவும் சொல்ல சக்தியற்றவனாக இருந்தான். ஆனாலும் அவளுடைய தவறுகளால் எழுந்த பாவம் அவளுடைய உடலில் கிருமிகளை உருவாக்கியது. அவை அவளுடைய எலும்புகளை துளைத்தன. அவை அழிப்பவன் காலனைப் போலவும் கட்டுப்படுத்துபவன் யமனை போலவும் இருந்தன. மூக்கு, நாக்கு மற்றும் காதுகளிலும் மார்பகங்களிலும் அவர்களால் துளை செய்யப்பட்டன. விரல்கள் பிளந்தன. அவை நொண்டியாகி இறுதியில் அவள் இறந்தாள். அவள் நரக வேதனைகள் 1,50,000 ஆண்டுகள் அவள் ஒரு செப்பு கொப்பரையில் வறுத்து வேக வைக்கப்பட்டாள். பின்னர் அவள் 100 முறை மீண்டும் மீண்டும் ஒரு பெண் நாயாக பிறந்தாள். அவளுக்கு எப்போதும் மூக்கு வெட்டப்பட்டது அல்லது காதுகள் பிளக்கப்பட்டது போன்ற ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தது. அவளுடைய தலை எப்போதும் புழுக்களால் பாதிக்கப்பட்டது. சில நேரங்களில் வால் வெட்டப்பட்டது அல்லது ஒரு கால் உடைக்கப்பட்டது. ஒவ்வொரு இல்லத்திலும் அவள் கசையடிக்கப்பட்டாள். பின்னர் சௌவீர தேசத்தில் பிராமண பத்மபந்துவின் பணியாளின் இல்லத்தில் ஒரு பெண் நாயாக பிறந்தாள். இந்த வாழ்க்கையிலும் அவள் பல துன்பங்களை அனுபவித்தாள். அவளுடைய மூக்கு வெட்டப்பட்டது, காதுகள் பிணக்கப்பட்டது, கண்கள் சேதமடைந்தன, வால் துண்டிக்கப்பட்டது. அவள் மிகவும் குழப்பமடைந்தாள். தலையில் புழுக்கள் படிந்தன, பிறப்புறுப்பும் பாதிக்கப்பட்டு அழுகியது. இவ்வாறு அரசரை இந்த பிறவியில் 30 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. அதிர்ஷ்டவசமாக அவளுடைய சொந்த கர்மத்தின் விளைவாக பின்வரும் நிகழ்வுகள் நடந்தன. பிரகாசமான பாதியில் 12வது நாளில் வைசாக மாதத்தில் சூரியன் மேஷராசியில் இருந்தபோது பத்மபந்துவின் மகன் ஒரு நதியில் தனது பானத்தை எடுத்துக்கொண்டு உடல் மற்றும் மன தூய்மையுடன் முழுமையாக நனைந்த ஆடைகளுடன் இல்லத்திற்கு சென்றான். துளசி செடிகளை வைப்பதற்காக உயர்த்தப்பட்ட மேடைக்கு அருகில் சென்று பாதங்களை சுத்தம் செய்தான். மேடையின் அடியில் நாய் தூங்கிக் கொண்டிருந்தது. காலையில் சூரிய உதயத்தின் போது பாதங்களை சுத்தம் செய்த நீரில் அவள் நீராட்டப்பட்டாள். உடனடியாக எல்லா அசுபங்களும் அழிந்தன. அவளுக்கு அவளுடைய முந்தைய பிறவிகளின் நினைவு திரும்பியது. முன்பு தான் செய்த செயல்களை நினைவு கூர்ந்த அந்த நாய், முனிவரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று பரிதாபமாக அலறியது. தனது தீய செயல்களை நினைவு கூர்ந்த அவள் அவற்றை அந்த பெரிய துறவியிடம் விவரித்தாள். அவள் மிகவும் பயந்து போனாள். அவள் தன் கணவருக்கு எப்படி விஷம் கொடுத்தாள், அவள் செய்த அனைத்து தீய செயல்களையும் அவரிடம் கூறினாள். பிராமணரே, வேறு எந்த இளம் பெண் தன் கணவரை கொல்வதற்காக மருந்து கொடுத்ததால் அவள் நடத்தையில் தீயவளாக இருப்பாள். அவளுடைய தர்மம் பயனற்றதாக இருக்கும். அவள் தாமிரபாஜனம் என்ற நரகத்தில் அல்லது நரகங்களில் செப்பு பாத்திரங்களில் வறுத்து சமைக்கப்படுவாள். கணவனே தலைவனும் ஆதரவும் உடையவன், கணவனே ஆசான், கணவனே சிறந்த தெய்வம். அவள் தன் கணவனுக்கு தீங்கு செய்தால் ஒரு கற்புள்ள பெண் எப்படி மகிழ்ச்சியை அடைய முடியும்? அவள் 100 மடங்கு கீழ் விலங்குகளில் மீண்டும் பிறப்பாள். அவள் 100கணக்கான மடங்கு கோடி மடங்கு புழுவாக பிறப்பாள். எனவே பிராமணரே, தங்கள் கணவரின் கட்டளைகளை பெண்கள் நிறைவேற்ற வேண்டும். பிராமணரே, இன்று நான் தங்கள் முன் வந்திருந்தாலும் நீங்கள் என்னை மீட்கவில்லை என்றால் சித்திரவதைகள் நிறைந்த இழிவான பிறவிகளை நான் முன்கூட்டியே காண்கிறேன். எனவே பிராமணரே, என்னை உயர்த்துங்கள். நான் ஒரு பாவியாக இருந்தாலும் வைசாக மாதத்தின் பிரகாசமான பாதியில் 12ஆம் நாளில் நீங்கள் பல புண்ணியங்களை செய்துள்ளீர்கள். புனித நீராடல்கள், தானங்கள் மற்றும் சமைத்த அரிசியால் கற்றவர்களுக்கு உணவளித்தல் மூலம் உங்கள் நல்ல பலன்களை அதிகரித்துள்ளீர்கள். நான் நடத்தையில் தீயவனாக இருந்தாலும் பிராமணரே, அதன் மூலம் நான் விடுதலை பெறுவேன். பிராமணரே, அந்த நாளில் தனது சொந்த வீட்டில் கூட புனித நீராடும் ஒருவர் சந்தேகத்திற்கு இடமின்றி அனைத்து தீர்த்தங்களின் பலன்களையும் அடைவார். தவங்கள், கொடைகள், ஹோமங்கள் மற்றும் தேவர்களின் வழிபாடு மற்றும் பிற புனித சடங்குகள் துவாதசி நாளில் செய்யப்பட்டால் அவை தீராத பலன்களை பெறும். உங்களுக்கு இது போன்ற ஏதேனும் நன்மை இருந்தால் அதை முழுமையாக எனக்கு கொடுங்கள். துவாதசி நாளில் விரதமும் 13ஆம் நாளில் பாரணமும் அனுசரிப்பதன் மூலம் தாங்கள் பெற்ற புண்ணியத்தை எனக்கு கொடுங்கள். அதையும் இன்றைக்கே கொடுங்கள். வெளிப்படையாக நான்
முக்தி அடைவேன். இதன் மூலம் மிகவும் அதிர்ஷ்டசாலியே, துரதிருஷ்டவசமான என் மீது இரக்கம் காட்டுங்கள். நீங்கள் பரிதாபகரமான மற்றும் துரதிருஷ்டவசமானவர்களிடம் இரக்கம் காட்டுகிறீர்கள். ஜனார்த்தனன் ஏழைகளின் தலைவர் ஆவார். அவர் பிரபஞ்சத்தின் தலைவன். அவர் உங்கள் தலைவன். அவரை சேர்ந்த அனைவரும் அவரை போன்றவர்கள். ராஜாவை போலவே, அதாவது அரசரை போலவே குடிமக்களும் அப்படித்தான். யமனின் பிரதேசத்தை, அதாவது நரகத்தை அழிப்பவரை என்னை காப்பாற்றுங்கள். நான் மிகவும் துரதிருஷ்டவசமானவள். நான் உங்கள் வாயிலில் தங்கியிருக்கும் ஒரு பரிதாபகரமான பெண். முனிவரே, துரதிருஷ்டவசமானவர்களிடம் கருணை காட்டுபவரே, என்னை காப்பாற்றுங்கள். இந்த மங்களகரமான திதி பிராமணர்களின் 1000 கொலைகள், 1000 பசுக்கள் படுகொலைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பெண்களுடன் கோடிக்கணக்கான உடல் உறவுகளின் பாவங்களை எரிக்கிறது. பெரிய முனிவரே, அந்த திதியில் நீங்கள் செய்ததன் மூலம் நீங்கள் சம்பாதித்த பெரிய புண்ணியத்தை எனக்கு கொடுங்கள். என்னை உயர்த்துங்கள். நான் வேதனையில் இருக்கிறேன். பகவானே, என்னை காப்பாற்றுங்கள். இறுதியில் நான் தங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். பிராமணரே, தங்களுக்கு வணக்கம். சிறந்த பிராமணர். நாயின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் முனிவரின் மகன் அவளிடம் பேசினான். நாயே, எல்லா உயிரினங்களும் தாங்கள் செய்த செயல்களின் விளைவாக மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்றன. எனவே ஒரு முக்கியமற்ற உயிரினமான நீ என்ன செய்ய வேண்டும்? உன் பாவ நடத்தையின் விளைவாக உன் கணவர் ஒரு பிராமணர் தாயத்து, பொடி, மருந்து போன்றவற்றால் வெல்லப்பட்டார். நல்ல மனிதர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட பாவம் தனக்கு தானே துன்பத்தை ஏற்படுத்தும். மரியாதைக்குரிய மற்றும் நல்ல மனிதர்களுக்கு ஆதரவாக செய்யப்படும் ஒரு புண்ணிய செயல் துன்பத்தை அளிக்கும். இவை இரண்டும் பாவிகளுக்கு எதிராகவோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாகவோ செய்யப்பட்டால் அவை பாம்பிற்கு படைக்கப்பட்ட இனிப்பு பால் போல பாவத்தையும் துயரத்தையும் மட்டுமே ஏற்படுத்தும். இது அதன் விஷத்தன்மையை அதிகரிக்கிறது. முனிவரின் மகன் இவ்வாறு கூறிய போது நாயின் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. அவள் மிகவும் வருத்தம் கொண்டாள். அவள் சத்தமாக முனகி தன் தந்தையின் முன் மீண்டும் பின்வருமாறு ஒரு முறை அலறினாள். பத்மபந்து, உன் வீட்டு வாசலில் தங்கி உன்னால் தினமும் மிச்சமிருப்பதை உண்ணும் நாய்க்குட்டியை காப்பாற்று. என்னை காப்பாற்று. வேதங்களை அறிந்தவர்களின் கருத்து இதுதான். அந்த மக்களை ஒரு உன்னத ஆன்மா கொண்ட இல்லற தலைவர் மீட்டு உயர்த்த வேண்டும். அவரால் வளர்க்கப்பட்டு உணவளிக்கப்பட வேண்டும். சண்டாளங்கள், காகங்கள் மற்றும் நாய்கள் எப்போதும் இரக்கத்தின் பொருள்கள். அவை தினமும் காணிக்கைகளில் பங்கேற்கின்றன. வளர்க்கப்பட்டு உணவளிக்கப்பட வேண்டிய ஒருவரை, குறிப்பாக அந்த நபர் பலவீனமாகவும் நோயால் பாதிக்கப்பட்டவராகவும் இருக்கும்போது அவர் மீட்டு கொள்ளவில்லை என்றால் அவர் விழுந்து விடுவார். அதில் எந்த ஐயமும் இல்லை. வேதங்களை அறிந்தவர்களின் கருத்து இதுதான். உலகங்களை படைத்த பகவான் ஸ்ரீஹரி மற்றொரு படைப்பாளரை, அதாவது பிரம்மதேவரை உருவாக்கி அவரையே பாதுகாக்கிறார். அவர் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கிறார். அதேபோல் மனைவிகள் போன்றவர்கள் என்று அழைக்கப்படும் தங்களை தாங்களே சேவிக்கும் நபர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களால் பாதுகாக்கப்பட வேண்டும். சார்ந்திருப்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது பகவான் ஸ்ரீஹரியின் கட்டளை. பாதுகாக்கப்பட்டது. எந்த ஒரு உயிரினமும் தன்னை சார்ந்திருப்பவர்களை பாதுகாக்கும் கடமையை புறக்கணித்து தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ தனது கவனத்தை வேறு இடத்திற்கு திருப்பினால் அவர் இறைவனின் எதிரி. அவர் அனைவரையும் கொன்றவர். அவர் யம உலகங்களுக்கு செல்கிறார். ஏனெனில் அது உங்கள் வாழ்க்கை முறை. நீ கருணை உள்ளவனாக இருப்பதால் துயர நிலையில் இருக்கும் என்னை மீட்டு கொள்ளுங்கள். துயரத்தில் இருந்த அந்த பிச்சைக்காரியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மகன் வீட்டிலேயே இருந்தான். ஆனால் கருணையின் களஞ்சியமான பத்மபந்து வீட்டை விட்டு அவசரமாக வெளியேறினான். அவன் அவளிடம் இது என்ன என்று கேட்டான். மகன் எல்லாவற்றையும் விவரித்தான். தன் மகனின் வார்த்தைகளை கேட்டதும் அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவனிடம் கூறினான். பத்மபந்து கூறினான், என் மகனே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ எப்படி கூறினாய்? இவை நல்ல மனிதர்களின் வார்த்தைகள் அல்ல. சிறந்த முகபாவனை கொண்ட மகனே, தங்கள் சொந்த மகிழ்ச்சிக்காக எல்லாவற்றையும் செய்யும் பாவிகள் அவமதிப்புடன் நடத்தப்படுகிறார்கள்.
பார் என் மகனே, எல்லா மக்களும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக வேலை செய்ய வேண்டும். சந்திரன், சூரியன், காற்று, இரவு, நெருப்பு, நீர், சந்தனம், மரங்கள் மற்றும் நல்லவர்கள் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு உதவுகின்றன. தைத்தியர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அறிந்தும் தேவர்களுக்கு உதவுவதற்காக ததீச்சி முனிவர் தனது சொந்த எலும்புகளை கருணையுடன் பரிசாக அளித்தார். மிகவும் அதிர்ஷ்டசாலியே, முன்பு தனது சொந்த சதையை ஒரு புறாவிற்காக உதவி செய்து பசித்த பருந்திற்கு மன்னர் சிபி வழங்கினார். பூமியில் ஒரு மன்னன் இருந்தார். அவன் பெயர் ஜிமூத வாகனன். உன்னத ஆன்மா கொண்ட கருடனுக்காக அவனும் தன் உயிரை அர்ப்பணித்தான். எனவே கற்றறிந்த பிராமணன் கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும். பகவான் தேவேந்திரன் தூய்மையானவர்கள் மீது மழையை பொழிகிறான். ஆனால் தூய்மையற்றவர்கள் மீதும் மழையை பொழிவதில்லையா? சந்திரன் எப்போது சண்டாளர்களின் வீட்டை ஒளிரச் செய்கிறான் அல்லவா? எனவே சேற்றில் மூழ்கும் பசுவை தூக்குவது போல மீண்டும் மீண்டும் மன்றாடி வரும் இந்த பெண் நாயை என் சொந்த தகுதிகளால் மீட்டுக் கொள்வேன். இவ்வாறு மிகவும் புத்திசாலி ஒருவர் தனது மகளை நிராகரித்த பிறகு உறுதியளித்தார். துவாதசி நாளிலிருந்து எழும் பெரும் புண்ணியம் கொடுக்கப்பட்டது. அந்த பெண் நாய் உன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீஹரியின் வசிப்பிடத்திற்கு செல் என்று கூறப்பட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டு அவள் திடீரென்று தனது பழைய தேய்ந்து போன உடலை களைந்தாள். அவள் தெய்வீக வடிவம் கொண்ட ஒரு அற்புதமான பெண் ஆனாள். அவள் சாவித்திரி தேவிக்கு ஒப்பான 100 சூரியன்களின் பிரகாசத்தை பெற்றாள். அவள் அந்த பிராமணரிடம் விடை பெற்று 10 கால் பகுதிகளையும் பிரகாசமாக்கி சென்றாள். அவள் சொர்க்கத்தில் சிறந்த இன்பங்களை அனுபவித்தாள். பின்னர் பூமியில் நர மற்றும் நாராயணர்களிடமிருந்து ஊர்வசி என்ற பெயரில் பிறந்தாள். வைசாகத்தின் பிரகாசமான பாதியில் 12ஆம் நாளின் சக்தியால் அவள் தேவர்களுக்கு மிகவும் பிடித்தவளாகி ஒரு தெய்வீக பெண்ணின் நிலையை அடைந்தாள். பெண் நாய் ஒரு தெய்வமாக மாறியது. யோகிகள் அடையக்கூடிய நெருப்பின் பிரகாசத்தை கொண்ட மிகவும் சிறந்த அவள் விரும்பத்தக்க வடிவத்தை அவள் அடைந்தாள். ஆசையின் மிக உயர்ந்த பொருளாகும். அதை அடைந்த பிறகு துறவிகள் கூட ஏமாற்றப்படுகிறார்கள். பின்னர் பத்மபந்து அந்த திதியை பிரபலமாக்கினார். தகுதியை அதிகரிக்கும் மற்றும் மிகவும் பிரியமான அந்த திதி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு இது 1 கோடி சந்திர மற்றும் சூரிய கிரகணங்களை விட சிறந்தது. இது அனைத்து புண்ணியங்களையும் ஒன்றாக காட்டிலும் அதிக புண்ணியமானது. இது அனைத்து யக்ஞங்களையும் ஒன்றாக கூட மிஞ்சும். அத்தகைய திதி அந்த பிராமணரால் 3 உலகங்களிலும் புகழ் பெற்றது. 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.